நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தவர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். நீ வந்து ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுறிய? உனக்கு அசிங்கமா இல்லை? இல்லத்தா. ஏய், யாரா நீ? ஏன் மரியாதை கை வைக்கிற? நான் யாருன்னு தெரியுமா? யாரா வந்தா நினைக்கிறேன். ரோட்ல நிற்கிற பொண்ணுங்க வம்பளத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போம் நினைச்சியா? எங்க ஊர் எல்லைக்கிலே வந்து எங்க ஊர் பொண்ணுங்க வம்பளத்துக்கியா? இந்த வாங்கிக்க. இனிமே எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு இந்த மாதிரி பண்ண தோணக்கூடாது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் இப்பயே கொடுக்குறேன். ஐயா, ஏலே வலிக்குதுடா. இதெல்லாம் என்னடா டி? இப்ப பாரு, குனிஞ்சி உனக்கு கும்மாங்கத்துக்கு கொடுக்குறேன். விடுடா. இனிமே எந்த பொண்ணு யாரு இப்படி கேள்வி கிண்டல் பண்ணுவ, தொந்தரவு பண்ணுவ? ஆட்டா, என்னை விட்டுரு. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. பொம்பளை பிள்ளைனா தைரியத்தோடு இருக்கணும். தைரியமாக எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. சரிங்க, கண்டிப்பா. ஏய், யாருக்கு அது வீட்ல? வெளியே வாங்கடி. வெளியே வரீங்களா இல்ல வீட்ல இருக்க சாமான வெளியே தூக்கி போட சொல்லவா? இவளுங்க சரிப்பட்டு வர மாட்டாளுங்க. ஏய் சுப்பா வாடா. உத்தரவுமா? ஏய், இவளுங்க கூப்பிட்டா வெளியே வர மாட்டாளுங்க. போய் வீட்ல இருக்க சாமானெல்லாம் தூக்கி வெளியே போடு. உத்தரவுமா? போ. ஏடி, கடைசியா கூப்பிடுறேன், வரீங்களா இல்லையா? இல்லைன்னா அவ்வளோதான். வாடி என் அண்ணன் பெத்த அருந்தவமே. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பையன் இருக்கா என் மேல? இவ்வளோ கத்துக்கிட்டு இருக்க உங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அங்க? ஐயோ, மறுபடியும் பணத்தை கேட்பாங்கன்னு நினைக்கிறேனே. நான் இந்த தடவை எப்படி சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இவங்க வேற இவங்களோட பையனுக்கு என் பொண்ணு வேற கல்யாணம் பண்ணி தரணும்னு அடம் பிடிப்பாங்களே. இப்போ நான் எப்படி சமாளிப்பேன், எப்படி சமாளிப்பேன்? ஒண்ணுமே புரியலையே. ஏய், என்னடி வாங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, வர வர உங்களுக்கு மரியாதையே இல்லை போல. இல்லை பயம் போயிடுச்சான்னு தெரியல. பயத்தை காட்டிடுவோமாம்மா? ஏய், நான் பேசும்போது நீ ஏன்டா பேசுற? அமைதியா இரு. உத்தரவம்மா. ஏடி, எப்படி பணத்தை கொடுக்க போறேன்? அத்தை, நான் தான் உங்கள்கிட்ட டைம் கேட்டிருக்கேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? ஆமா, 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். ஒன்று வேலைக்கு போற மாதிரி தெரியல, போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிருக்கேன். நீ எப்படி உனக்கு காசு பார்ப்ப? நீயும் வேலைக்கு போகாம உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் உட்காந்துருக்க. அப்புறம் எதை வச்சு என் கடன் அடைப்பேன்? சொல்லு பெரியமா, டைம் கொடுங்க பெரியமா. என்ன தந்தது? என் அம்மாவுக்கு நீங்க அக்கா மட்டும் தானே வேணும். பணம் காசுக்கு வந்தா அக்கா பிள்ளையா இருந்தா என்ன, ஆட்டுக்குட்டி பிள்ளையா இருந்தா என்ன, எனக்கு பணம் தாண்டி முக்கியம். கடைசியா கேக்குறேன், முன்னால இப்ப பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? பெரியமா, அது வந்து என்னடி வந்து போய்கிட்டுன்னு. சரி, உன்னால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் சொல்றது கேட்டுக்கோ. அடுத்த வாரம் உன் மக அலமேலுக்கும் என் மகனுக்கும் கல்யாணம். பெரியமா, வேணாம் பெரியமா, சின்ன பொண்ணு பெரியமா. என்னட்டு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு, எல்லாம் கல்யாண வயசு தான். 20 வயசு மேல ஆகுதுல்ல பெரியமா. அதுக்கு வேணாம் பெரியமா. அண்ணா என்னை விட பெரிய வயசு பெரியமா. என் பொண்ணுக்கு எப்படி பெரியமா கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க? அவ்வளவு வயசானவரை என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? என்னது, என் பிள்ளை வயசானவனா? ஏன் பெரியமா அடிக்கிறீங்க? அப்புறம் என்னடி, என் பையனை எப்படி நீ வயசானவன்னு சொல்லலாம்? என்னத்தான் வயசு அந்த நம்பர்ல ஏறினாலும் என் பையன் அழகண்டி சிங்க குட்டி. இருந்தாலும் இந்த கிழவி கொஞ்சம் ஓவரா தான் பேசுது. நான் சொன்னதுதான். ஒன்று பணத்தை எடுத்து வை, இல்லைன்னா நான் சொன்ன மாரி உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம், அவ்வளோதான். இதுக்கு மேலே பேச முடியாது. வேற சுப்பா வாடா போலாம். சரிம்மா, ஒழுங்கா பணத்தை ரெடி பண்ணி வைங்க, இல்லைனா அவ்வளோதான். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறா. எங்க 2 லட்சத்தை இந்த பெரியமாக்கு புரட்டி கொடுக்க முடியும்? நாங்கள் வேணாம் வேணாம்னு சொல்லும் போது
எங்கள் கையில் பிடிங்கன்னு கொடுத்து நஷ்டம் நல்லா ஆன பிறகு மறுபடியும் கடனை வட்டியோட கொடுன்னா நான் எப்படி கொடுப்பேன்? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கடவுளே, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி சோதனை கொடுக்குற? என் பொண்ணு வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும் கடவுளே. அக்கா அக்கா சொல்லிடி சின்ன பொண்ணு. என்னக்கா காலேஜ்லாம் எப்படி போகுது? போகுதுடி. உனக்கு எப்படி போகுது? எனக்கு என்ன பரவாயில்லக்கா. என்னடி பரவாயில்லங்கிற? உன் விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அக்கா என்னக்கா வளர்ற? ஏடி அந்த பையனை நீனு லவ் பண்ணுறதானே? அடியாதி இது என்ன நம்ம பண்ணுறதெல்லாம் நேரில் பார்த்த மாதிரி சொல்லுது. நம்ம லவ் பண்ணுற விஷயம் இதுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு தெரிஞ்ச ஊருக்கு தெரிஞ்ச மாதிரியே என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அங்கே பாரு அந்த தம்பி வருது. எங்கக்கா காணும்? ஏடி சும்மா சொன்னேன் உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓக்கா நீனு எப்போ பாரு விளையாண்டுக்கிட்டே இருக்காத. அப்போ உண்மையை சொல்லு. நம்ம தம்பியை லவ் பண்ணுறதானே? அக்கா போக்கா, எனக்கு வெக்கமாக இருக்கு. இதை நான் எப்படி சொல்லுவேன்? ரொம்ப தாண்டி வைக்கப்படுறேன். என்ன நானும் பெண் தானே, எனக்கு வருமல்ல. நீயும் பெண்ணா? இப்பதான் எனக்கு சொல்லி புரியுது. போக்கா நீ எப்ப பாரு இதே தான் உனக்கு வேலை. என்ன இந்த தம்பி வருது, வைக்கிட்டு சொல்லுவோம். என்னக்கா தனியா மனமிக்கிட்டு இருக்க? சேட்டி அந்த தம்பி வருதுரி. எந்த தம்பி? உனக்கு அண்ணங்க 2 பேர் தானே இருக்காங்க. ஆமா, இது நல்லா காமெடி பண்ற நேரம். சும்மா இருடி. கேட்டி அந்த ராமு தம்பி தண்ணி வராரு. இப்படி தானே சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏமாத்தினேன். உன் ஏமாத்துக்கலாம் நான் மாட்ட மாட்டேன். கேட்டி உண்மையாட்டி? அட போக்கா, ராமுவாது சோமவாது. நாங்களாம் பல பேருக்கு டிமிக்கி கொடுத்தவங்க. எனக்கு நீயே டிமிக்கி கொடுக்குறியா? அப்போ என்ன யார் அது? காத்து பம்பு அடிக்கிற மாரி சவுண்டு கேட்குது. என்ன மறுபடியும் முதல்ல இருந்து வருது? அக்கா என்னக்கா, யாரோ காத்து பம்பு அடிக்கிற மாதிரி சவுண்டு வருது, உசு உசுன்னு. கேட்டி அது காத்து பம்பு சவுண்டு இல்லை, உன் காதலன் சவுண்டு. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. என்னக்கா சொல்ற? திரும்பி பாருடி. அவரே தான். கண்கள் இரண்டா கண்கள் இரண்டா நம்ம எதுக்கு நந்தி மாரி கிளம்புவோம். நம்ம மகன் மாரி ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்து பேசுற மாதிரி இருக்காப்ல. நம்ம மகன் தானா? யார் இந்த பொண்ணுன்னு ஒன்றும் தெரியலையே. சரி கிட்ட போய் பார்ப்போம் நம்ம மகன் தானான்னு. நம்ம மகன் ராமுதான். என்ன ஹார்ட்டெல்லாம் பறக்குது. நம்ம நின்னது கூட தெரியாம அந்த பொண்ணைய பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏலே ராமு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.